வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, மந்திரி யோக அமைப்பு பற்றி பார்க்கலாங்க. இப்போ மந்திரி யோக அமைப்பு அப்படின்னா அது என்ன மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் மந்திரி யோக அமைப்பு. இந்த கிரக அமைப்பு இருந்தால் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு. அவங்களுக்கு வயதிற்கு ஏற்ப பலன்கள் நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வயதிற்கு ஏற்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய வாய்ப்புண்டு. பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புண்டு. சொந்த தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. நல்ல குடும்ப வாழ்க்கையை அமையக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, இந்த மந்திரி யோக அமைப்பு கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க, 1, 4, 7, 10ஆம் இடமான கேந்திரஸ்தான அதிபதிகள். சரிங்களா? 1, 4, 7, 10ஆம் அதிபதிகள் கேந்திரஸ்தான அதிபதிகள் ஒன்று அதாவது அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் அந்த லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானமான 5, 9ஆம் அதிபதிகளோட சம்பந்தம் பெற்று லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானங்களிலோ அல்லது திரிகோண ஸ்தானங்களிலோ அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வது, அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் சார பரிவர்த்தனையிலையோ அல்லது இணைவோ ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கேந்திர அதிபதிகளும் திரிகோணாதிபதிகளும் சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் இவங்களுடைய திசா புக்திகள் அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னா யோகமான அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. ஏன்னா கேந்திர ஸ்தானாதிபதிகளும் திரிகோணாதிபதிகளும் அந்த லக்னத்துக்கு பலம் சேர்க்கக்கூடிய கிரகங்கள் ஆகும். அந்த கிரகங்கள் ஒன்று சேர்ந்து லக்னத்துக்கு மறையாம ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல இவங்களுடைய திசா புக்திகள்ல அவங்களுக்கு உண்டான நல்ல பலன்கள் யோகமான பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா கேந்திரஸ்தானம் அப்படின்னா லக்னம் அப்படின்னு எடுத்துட்டு அது கேந்திரத்திலையும் வரும் திரிகோணஸ்தானத்திலும் வருங்க. சரிங்களா? இப்போ லக்னம் அப்படின்னா அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? 4ஆம் இடம் அப்படிங்கிறது 4ஆம் இடம் சுகபோகங்களை வீடு மனை தாயாரை சொல்லக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கலஸ்தரஸ்தானம் மனைவி அல்லது கணவரை சொல்லக்கூடிய அமைப்பு. வெளிவட்டாரம் போக்குவரத்து பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி அந்த சிநேகிதம் நட்பு வகைகள் இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு 7ஆம் இடமாகும். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம், சொந்த தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும், அவங்களுடைய கர்மா எப்படி இருக்கும், இது எல்லாம் பார்க்கக்கூடிய இடமே 10ஆம் இடம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், பிள்ளைகளை சொல்லக்கூடிய அமைப்பு, முன்னோர்களை சொல்லக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை வழி உறவு, தந்தையுடைய சொத்துக்கள், தந்தை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு. பாக்கியம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு முன்ஜென்மத்தில் எந்த அளவு பாக்கியம் இருக்கு அப்படின்னு அந்த 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி இந்த ஸ்தானங்கள் எல்லாம் இந்த ஸ்தானாதிபதிகளாலும் அந்த ஜாதகருக்கு இந்த அமைப்பு தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகருக்கு வழி நடத்தக்கூடிய கிரகங்களே இந்த கிரகங்கள் தான் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தான அதிபதிகள் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெறும்போது, சம்பந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இணைவு, பார்வை, சேர்க்கை அல்லது சார பரிவர்த்தனை அல்லது கிரகங்கள் பரிவர்த்தனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல இந்த கிரகங்கள் சம்பந்தம் பெற்றிருக்கும் போது அந்த கிரகங்களும் நல்ல அமைப்புல பாதிக்கப்படாம இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அவங்களுடைய திசை நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அந்த ஜாதகருக்கு அது என்ன கிரகமோ என்ன ஆதிபத்தியமோ அதுக்குண்டான பலன்கள் அந்த ஜாதகருக்கு முழுமையாக அந்த திசா காலங்களில் கொடுக்கும். ஏன்னா இந்த கிரகங்கள் பலமாக இருந்து அந்த ஜாதகரை வழி நடத்தக்கூடிய கிரகங்களே அப்படிங்கிறதுனால இவங்க நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் தன்னுடைய திசா காலங்கள் முழுமையான பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த கிரகங்கள் என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான உயிர் காரகமும் அந்த ஜாதகருக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய அமைப்பாகவே இருப்பாங்க. அவங்க மூலியமா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு கிரகம் அந்த பலம் அந்த காரகம் என்னவோ அது உயிர் காரகமும் பொருள் காரகமும் முழுமையா அந்த திசா காலங்கள் அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய அமைப்புங்க. இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்கு, 4ஆம் அதிபதியும் நல்லா இருக்கு, இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது அந்த ஸ்தான காரக கிரகங்கள் யாரு? சந்திர பகவான் ஆவார்.
அடுத்தது 4ஆம் இடமத்துக்கு காரகர் சுக்கிர பகவான் ஆவார். இந்த மாதிரி அமைப்பில் இந்த கிரகங்களும் நல்ல அமைப்பில், புதன் பகவானும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடு மனை யோகம், தாய் வழி சொத்து வர்றது, தாய் மூலிமா நன்மை கிடைக்கிறது, தாய் ஆதரவு அதிகமாக இருக்கிறது, நல்ல வீடு அமையிறது, சொத்து சுகம் அமையிறது, நிம்மதியான வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்துடும் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு கிரகம் வலுவாக இருக்கா, அந்த காரகத்தன்மையும் அவங்க உயிர்காரகமும் பொருள்காரகமும் அந்த முழுமையாக அந்த திசா காலங்களும் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பை அப்படின்னா அந்த கிரகம் நல்ல அமைப்பில் நின்று இருந்தால்தான் அந்த திசா காலங்களும் அந்த ஜாதகருக்கு முழுமையாக தரக்கூடிய அமைப்பாகுங்க. அந்த உறவால் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களால் நடக்கக்கூடிய அமைப்பு, அந்த உறவுகளால் அந்த ஜாதகருக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பு, அந்த உறவுகள் கூட இருக்க அந்த ஜாதகருக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பாயிடுங்க. இப்போ 10ஆம் இடம் அப்படின்னு எடுத்தோம்னா ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், அடுத்தது கணவன் அல்லது மனைவி ஒரு தாயாரை சொல்லக்கூடிய பாவம் அப்படிங்கிறதுனால இந்த உறவு நிலை அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு பாருங்க 10ஆம் இடம் வீக்காக இருக்கு, 10ஆம் அதிபதியும் வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட திசையில் தொழிலை செஞ்சிட்டு இருக்காங்க, தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க. லக்னாதிபதியும் நல்ல அமைப்பு, 7ஆம் அதிபதியும் நல்ல அமைப்பாக இருந்தால் வண்டி போயிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் தடுமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அங்கே உண்டான உயிர்காரகம் என்ன, அது என்ன 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் இல்லைங்களா. அதாவது ஆண் ஜாதகத்துக்கு அப்படின்னு எடுத்துட்டா மனைவி சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடமான மனைவிக்கு தாயாரை சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம் இல்லைங்களா. அந்த 10ஆம் இடம் யாரு உயிர்காரகம், தாயாரை அதாவது மாமியாரை குறிக்கக்கூடிய பாவம். அந்த ஜாதகத்தை பாருங்க, மாமியாருக்கு துணிமணி எடுத்து கொடுக்கறது, மாமியாருக்கு வைத்திய செலவுக்கு பணம் கொடுக்கறது, அவங்கள கூட்டிட்டு தன்னோட கூடவே வச்சுக்கிறது அல்லது அவங்கள பார்த்துக்கிறது, இந்த மாதிரி அமைப்புல அந்த ஜாதகர் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி தொழிலில் நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் அவங்களுக்கு வந்துடுங்க. ஏன்னா அந்த உயிர் காரகத்தன்மையை நம்ம வலுப்படுத்தும் போது அந்த உயிர் காரகத்துக்குரிய ஆசீர்வாதம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் போது அந்த ஸ்தானம் பலம் சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால அந்த ஸ்தானத்துக்கு உண்டான அடுத்த பொருள் காரகமும் அந்த ஜாதகருக்கு சேர்ந்துடும் இல்லைங்களா. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நான் பார்த்துருக்கக்கூடிய அமைப்பு நிறையா இருக்குங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருந்து அந்த மாமியாரை கூட வச்சு பார்த்துக்கிறக்கூடிய ஜாதகர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். நல்ல வசதி வாய்ப்பு, நல்ல பொருள் சேர்றது, நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறனால இந்த மாதிரி பரிகாரம் செய்யும் போதும் அவங்களுக்கு சொந்த தொழில நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. இதுவும் ஒரு விதமான பரிகார அமைப்பாகும் சரிங்களா. அதாவது தொழில பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுடைய மாமியாருக்கு வைத்திய செலவு பார்க்கறது, கூட பார்த்துக்கிறது, அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அந்த ஜாதகரை தன்னுடைய கையால் அவங்க மாமியாரை பார்த்துக்கிற அவங்க மனசு கோணாமல் நடந்துக்கிறது, இந்த மாதிரி இருந்தாலே அவங்க தொழில நல்லா வளர்ச்சி அடைகிற அமைப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு பரிகாரமாக நான் சொன்னேன் சரிங்களா. இந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்தன்மையும் அந்த தசாநாதன் மூலயமா அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த உயிர்காரகம் பொருள்காரமும் அந்த ஜாதகருக்கு முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த கேந்திர ஸ்தானங்களும் திரிகோண ஸ்தானங்களும் உண்டான பொருள்காரமும் உயிர்காரமும் அந்த ஜாதகருக்கு வரணும் அப்படின்னா இந்த கிரகங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெற்று பலமாக இருக்கும்போது அடுத்தடுத்து இவங்க திசை நடக்குதுன்னா அதுக்குண்டான நற்பலன்கள் யோகமான பலன்களும் அந்த ஜாதகருக்கு அந்த திசா காலங்கள் முழுமையாக கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. இப்போ நான் 10ஆம் இடத்துக்கு உயிர்காரகம் பற்றி நான் விளக்கம் சொன்னேன் இல்லைங்களா. அதே போல் மற்ற கிரகத்துக்கு உண்டான கிரகம் அந்த கிரகம் ஏதாவது உயிர்காரகம் பொருள்காரகம் உண்டான அமைப்பு எப்படி இருக்குது அது மூலயமா உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த உயிர்காரகத்துக்கு உண்டான அமைப்பை நாம் வலுப்படுத்தும் போது அதுக்குண்டான பொருள்காரகம் அந்த ஜாதகருக்கு சேரக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படிங்கிறதுனால ஒரு பரிகாரமாக நான் சொன்னேன் சரிங்களா. இதுதாங்க அந்த ஜாதகருக்கு மாந்திரிக யோக அமைப்புனா திரிகோணாதிபதிகளும் கேந்திர அதிபதிகளும் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெறும்போது அந்த ஜாதகருக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா அவங்களுடைய திசா காலங்கள் நல்ல பலன்கள் கூடுதலான பலன்கள் அவங்களுடைய திசா காலங்களில் கொடுக்கும். அந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் பலமாக இருக்கும் பட்சத்தில் முழுமையாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.